நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றேன், லவ் ஆகி ஒரு 1 வீக் இருக்கும். நல்ல மழை பெய்யுது. ஸ்கூல்லாம் முடிஞ்சிட்டு ஸ்டடி முடிஞ்சு நடந்து போறேன். அப்போ வந்து மழையில அவளை செருப்பு வந்து தொழில சிக்கிது. அப்போ எனக்கு அது நம்ம லவ் பண்ற பொண்ணு செருப்பு உள்ள நீ லவ் பண்றடா சும்மா அந்த பிள்ளை லவ் பண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு. ஜஸ்ட் நீ 2 நாள் பாத்துருக்க. ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் நடக்குது. அடுத்த நாள் ஈவினிங் ஸ்டடி முடிஞ்சு போறேன். அப்போ அந்த கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு செருப்பு என்னாச்சு இப்போ? அந்த பொண்ணு ஒரு அந்த கிளாஸ் படிக்கிற அந்த பொண்ணு சொல்லிட்டு ரிஷிவம் ஆளு அந்த செருப்பு எடுத்து விடல மழையாச்சு வருங்காலம் நடந்து போனோம். அப்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி கிறுக்கு தைலி அந்த செருப்பு மாட்டிக்கிட்டா எடுத்துட்டு அதுக்கு நடந்து போறான். தொழில சிக்கிட்டு புரியுது, மழை தண்ணியில தொழில சிக்கிட்டு அவன் பொண்ணு எப்படி செருப்பு போட்டு கையாடு அது என்ன பாதாள சுரங்கமா? புரியலையா? அது பொண்ணு கை மூடி எடுக்காது. ஒரு செருப்பு கீழே மாட்டுச்சுன்னா இப்படி எடுக்கல. என்ன பிரஸ்டேஜ் போறீங்க? எடுக்க முடியாது. ஒரு செருப்பு தானே மாட்டுச்சு, இன்னொரு செருப்பு கலத்தி முடிச்சு வரங்க. அவ வந்து இப்படி போனாலே மாட்டிட்டு அவ்வளவுதான் போயிட்டு அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாங்க. நான் போய் ஒரு ஸ்டிக் எடுத்து அதை செருப்பா எடுத்து அப்ப நீ கை வச்சிருக்கல ஸ்டிக் இல்ல தொழிலா இருக்குல்ல எனக்கும் ஒண்ணு இல்ல. என்னதான் பிரஸ்டேஜ் செருப்பு நீ வாம்பானோ நீ வாங்கின செருப்பு அந்த செருப்பு நீ எப்போட் போட்டு போய் கடைக்கு போய் அலைஞ்சு எடுத்து உனக்கு இப்படி செருப்பு வாங்கி போட்டுருப்பா. அந்த செருப்பை நீ கீழே மாட்டின செருப்பை எடுக்கிறது தண்ணியில அது ஒவ்வொரு ஆளுகள் அப்படி ஒரு இது மாதிரி இருக்கும். சரி நான் எடுத்துட்டேன். கழுவி கையில கொண்டு போக முடியாது. கழுவி வீட்டு சோபால வைங்களேன்.